வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி பார்ப்போம். வந்தால் உங்களுடன், வராவிட்டால் நாங்களாக, எதிர்த்தால் உங்களையும் மீறி அப்படின்னு ஒரு உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் சொன்ன வார்த்தை இது. இது காலப்போக்கில் ஆர்எஸ்எஸோட வார்த்தையாகவே பார்க்கப்பட்டது. காந்தி, நேரு, காங்கிரஸ் கூட்டணி இவங்களை ஒரு தீவிரவாத இயக்கமாக மக்கள்கிட்ட காமிச்சாங்க. ஆனால் அது மக்கள்கிட்ட எடுவில்லை. இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் இதே ஒரு தீவிரவாத இயக்கமாகவே இன்னொரு சிலர் தீவிரவாத இயக்கமாகவே தீவிரவாத இயக்க கண்ணோட்டத்துலேயே பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற பதில், கோட்ஸே காந்தியை சுட்டு கொண்டுட்டார். சரி, கோட்ஸே இருந்தது இந்து மகாசபாவில், ஆர்எஸ்எஸ் எப்படி தீவிரவாத இயக்கம்னு கேட்டோம்னா, இந்து மகாசபாவும் ஆர்எஸ்எஸும் ஒரே கொள்கையுடைய இயக்கங்க, அதனால் ஆர்எஸ்எஸ் தீவிரவாத இயக்கம் அப்படிங்க. சரி, காந்தியை சுட்டு கொண்டதுக்கு கோட்ஸே கோர்ட்டில் ஒரு 5 மணி நேரம் நின்றுட்டு விளக்கம் கொடுத்ததாக நம்ம படிக்கிறோம். அந்த விளக்கத்தை கேட்டு நீதிபதியே கண்காணதாகவும் அந்த கோட்ஸேவை மன்னித்து ஒரு சின்ன தண்டனை கொடுத்து விட்டலாகவும் முடிவு பண்ணாங்க. கடைசியில் அது நேருவோட அழுத்தத்தின் காரணமாகவே அவருக்கு மரண தண்டனை கொடுத்ததாக நம்ம படிக்கிறோம். சரி, கோட்ஸேவோட குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த காலத்தில் இந்தியாவில் என்ன தான் நடந்ததுன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சுவாமி சிரத்தானந்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட வேலை என்னென்னா, அவர் தீவிரவாதம் பண்ணல, யாரையும் கொல்லலை, கொலை பண்ணலை, எதுவும் பண்ணலை. அவரோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்து மதத்துலேருந்து மதம் மாறி போன கிறிஸ்தவர் முஸ்லீம்களை தாய்மதம் திருப்பினார். அவர் சொன்னது, நீங்கள் ஒரு காலத்தில் நம்மளாம் இந்துக்களாக தான் இருந்தோம், முகலாயர் படையெடுப்பின் காரணமாக அவங்களுடைய வாளுக்கு பயந்து, அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு பயந்து நம்ம மதம் மாறிட்டோம். அதனால் நம்ம திரும்பி தாய்மதம் வரணும். அதில் நிறைய முஸ்லீம்களுக்கு உண்மை நிலை தெரிஞ்சு மதம் மாறி வந்தாங்க. இதையை பொறுத்துக்காத ஒரு முஸ்லீம் தீவிரவாதி, அவர் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்த அப்போது அவருடைய ஆசிரமத்தில் 1926 அவனை சுட்டு கொண்டுறான். அப்போது காந்தியடிகள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த இளைஞர் அவருடைய மதத்தின் மேல் இருந்த பற்றின் காரணமாக இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டாரு, அதனால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்து மன்னிச்சு விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வச்சார். ஓகே, அவர் அகிம்சை வகை அப்படித்தான் இருப்பார், நம்ம ஏற்றுக்கலாம். இது முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு அவருடைய நிலைப்பாடு. இந்துக்கள் பொறுத்தளவுக்கு இந்துக்கள் தவறு செஞ்ச என்ன நிலைப்பாட்டில் ஒரு இருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தது அனைவருக்குமே தெரியும். ஒரு 5வது படிச்சு, ஏன்னா 5வது வகுப்பு நான் படிக்கும்போது இருந்து இப்போ எப்படின்னு தெரியல, தெரியும். அப்போது 1000 பேருக்கு மேலே அந்த ஆள் கொண்டார், ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர். அப்போ அவர்கிட்ட செய்தி நிறுவனங்கள் பேட்டி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன திமிரான பதில், எங்கிட்ட 1000 பேர்த்துக்கு கொள்ளுற அளவுக்கு தான் ஆயுதம் இருந்தது, அதனால் அவ்வளோ பேர்த்துக்கு கொண்டேன், எங்கிட்ட ஆயுதம் அதிகமாக இருந்தால் இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொண்டிருப்பேன் அப்படின்னு திமிரான ஒரு பதில் சொல்கிறாரு. அப்போது உத்தம் சிங் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஒரு முடிவெடுக்கிறார், இவனை நம்ம கையால் சுட்டு கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக அவர் இங்கே லண்டன் போய் அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு அதில் வந்த வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி அங்கே ஒரு கைத்துப்பாக்கி வாங்கி இந்தியாவில் பணியெல்லாம் முடிஞ்சு லண்டன் போனப்போ அது வரைக்கும் காத்திருந்து 20 வருஷம் கழித்து அந்த ஜெனரல் டயர் அப்படின்னு சுட்டுக் கொள்கிறாரு. அதுக்கு காந்தியடிகள் விட்ட அறிக்கை என்னென்னா, இது காட்டு முன்னாடித்தனம், இந்த மாதிரி ஆளுகளை கடுமையாக தண்டிக்கணும், அப்போ தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு அறிக்கை விட்டார். ஒரு சாமியார் எந்த தவறுமே செய்யாதவனை சுட்டுக்கொண்ட ஒரு முஸ்லீம் தீவிரவாதியை மன்னிச்சு விடுங்கன்னு சொன்ன அந்த காந்தி 1000 பேர்த்த சுட்டு கொண்ட அயோக்கியனை ஒரு இந்து இளைஞர் சுட்டு கொண்டதுக்கு இவர் விட்ட அறிக்கையும் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. கோட்ஸே விடுங்க, நம்ம யோசனை பண்ணுவோம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இவருடைய ஒப்பீனியன் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் எதுவும் செய்யாதுங்கிற ஒரு நிலைன்னு வச்சுங்களேன். அப்போ பகத்சிங் அப்படிங்கிற ஒருத்தர் 1931 பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கில் விடுது. அப்போவும் இந்த ஆள் வாயே திறக்கல, வாயை மூடிட்டு கம்யூனிஸ்ட் எதுவுமே பேசலை. உத்தம் சிங் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு கேட்டிங்கன்னா, உத்தம் சிங் சிறையில் போகும்போது அவர் சிறை நிறைய புத்தகம் தான் இருந்தது.
அப்போ கடைசி அவர் ஒரு புத்தகம் படிச்சிருந்தாரு. அப்போ ஜெயிலருக்கு கூப்பிட்றாரு, உங்களுக்கு தூக்கணும். அவர் சொல்கிறார், இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு. அவர் சொன்ன விளக்கம் அதுக்கு சொன்னவர், இங்கே எத்தனை புக்கு இருக்குது, இந்த புக்கில் எந்த புக்கு வேணாலும் எத்தனாவது பக்கத்தில் எந்த பகுதியில் எந்த வரைக்கும் நான் பதில் சொன்னேன். அவ்வளோ திறமையான ஒரு ஆள். இந்த காந்தி நேரு இவங்களுடைய சுயநலத்துக்காக எவ்வளவோ திறமையான போராட்ட வீரர்கள் நம்ம எழுந்திருக்கிறோம். எத்தனையோ மோடி, எத்தனையோ அமித்ஷா, எத்தனையோ ராஜ்நாத் சிங், எத்தனையோ அஜித் தோவல், எத்தனையோ ஜெயசங்கர், எத்தனையோ அண்ணாமலைகள் நம்ம இழந்திருக்கிறோம் இந்த இந்தியாவில். ஆனால் இவங்க நம்மளை அகிம்சையில் தான் சுதந்திரம் வாங்கினா அப்படின்னு இந்த நேருவும் காந்தியும் காங்கிரஸ் கூட்டணியும் நம்மளை பொய்யான வரலாறு படிக்க வச்சுட்டாங்க. இனிமேல் இருக்கிற நம்ம குழந்தைகளாவது உண்மையான வரலாறை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, கோட்ஸே சுட்டு கொண்டார், அவர் தீவிரவாதி, ஏற்றுக்கலாம். பாராளுமன்றத்தில் 174 பேரை சுட்டு கொண்ட கசாப் யார்? இந்திரா காந்தி காலத்தில் 1554 துறவிகளை சுட்டு கொண்டாங்க. ராஜீவ்காந்தி காலத்தில் அவருக்கு எதிராக வேலை செஞ்ச ஒரு சிலர்கள் 5500 பேர் சுட்டு கொண்டார். நேரு ஜின்னா கூட்டணி இந்தியா பிளவுபட்ட போது 42 லட்சம் இந்துக்களை சுட்டு கொண்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது இலங்கையில் ராஜபக்சே 1.5 லட்சம் தமிழர்களை சுட்டு கொண்டாங்க. அப்போ கோட்ஸே தீவிரவாதினா இவங்களை யார் உத்தமர்களா? இப்போ இவங்களை அதிக தீவிரவாதிகள் இல்லையா? கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணணும். இப்போது நடந்த பிரச்சனையை சொல்லுங்கள். காந்தி தேச தந்தையா, தேச துரோகியா? காந்தி தேச தந்தையா, முஸ்லீம்களின் தந்தையா? காந்தி தேச தந்தையா, நேதாஜி தேச தந்தையா? நீங்கள் முடிவு பண்ணி ஏன் நேதாஜி உள்ளுக்குன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1955 நம்ம அம்பேத்கர்கிட்ட பிபிசி நிறுவனம் ஒரு பேட்டி கேட்குறாங்க. அதில் கேட்குறாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு காந்தியோட அழுத்தம் தான் காரணமாக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, இதுக்கு விடை கிடைக்கணும்னா கிளவுண்ட் அட்லி அப்படின்னு ஒருத்தருக்கார், அவர் சுயசரிதை எழுதினாருன்னா அது உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ பிபிசி நிறுவனம் 1956 கிளவுண்ட் அட்லிக்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அப்போ அதில் கேட்குறாங்க, இந்தியாவுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்ததுக்கு காந்தியோட அழுத்தம் தான் காரணமாக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அட்லி சொன்னார், காந்தி பிரச்சனையில் அவர் எங்கள் கூட்டாளி தான், இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்க காரணம் நேதாஜியோட அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அந்த கிளவுண்ட் அட்லி யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷில் ஒரு பெரிய அரசியல் தலைவர். இந்தியா சுதந்திரம் நடக்கும்போது அந்த சுதந்திரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அவர். இப்போ தெரிஞ்ச ஏன் காந்தி தேசத்தந்தியா, நேதாஜி தேசத்தந்தியா சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இனிமேலாவது நம்ம வருங்கால குழந்தைகள் உண்மையான வரலாறை படிக்க நம்ம முயற்சி எடுக்கணும். இது அகிம்சையால் கிடைச்ச சுதந்திரம் கிடையவே கிடையாது. ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களையும் பெண்களையும் பழி கொடுத்து வாங்கின சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை காப்பாட வேண்டியது நம்ம வருங்கால இளைஞர்கள் கையில் இருக்குது. ஜெயஹிந்த்.